கல்லூரியிலிருந்து நான் உங்கள் முத்துரம்யா. இன்னைக்கு அன்னையர் தினம். இந்த அன்னையர் தினம் குறித்த வரலாறு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அன்னையர் தினம் அப்படிங்கிறது மேலை நாடுகளிலிருந்து நமக்கு வரப்பட்ட மரபு. முதல்ல 1907 ஆண்டு மேற்கு வர்ஜீனியால அண்ணா ஜார்விஸ் அப்படின்றவர் ஒரு தேவாலயத்துல முதல்ல அன்னையர் தினத்தை கொண்டாடுறாரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, மே 2வது வாரத்துல வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில அன்னையர் தினத்தை கொண்டாடலாம்னு முடிவு பண்றாரு. அதன்படிதான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே மே 2வது வார ஞாயிற்றுக்கிழமைய அன்னையர் தினமா கொண்டாடிட்டு இருக்கிறோம். இந்த அன்னையர் தினம் குறித்த ஒரு கவிதை உங்களுக்காக இதோ வாங்க பார்க்கலாம். பெற்றவள் அம்மா, உலகின் ஆகப்பெரும் அறிவியல் அதிசயம். கரு உருவாவதும் உருவான கரு உயிராகி உடலாவதும் அது உலகாழ்வதும் அத்தனைக்கும் அச்சாணி அம்மா. கண்டும் காணாமல் போகும் உலகில் காணாமலே நம்மை குறித்தான கனவை வளர்த்தவள், கருத்தில் நிறைப்பவள், காலத்துக்கும் நம்மில் அழியாத அழகான சித்திரம் பெற்றவள், கருணை மனு தராமலே கண்ணசையில் தேவையை கண்டு நிறைவேற்றும் பேரன்பு பெற்றவள், பாரம் பார்க்காமல் சுமந்து நேரம் பார்க்காமல் விழித்து உதிரத்தை பாழாக்கி தந்து உரிமை அன்பில் ஆளும் அக மகிழினை பெற்றவள், தவறுக்கு கண்டித்தும் தப்புக்கு தண்டித்தும் நடக்கும் பாதையை நேர் செய்யும் பேராளுமை பெற்றவள், ஆகச் சிறந்த பதவியில் இருந்தாலும் தான் அம்மா என்பதிலேயே கர்வப்படுபவர்கள் அன்னையர்கள். நானும் ஒரு அம்மாவாகத்தானே யோசித்தேன் என அன்பில் கரைந்து முறைந்து நிமிர்ந்து நிற்பவர்கள் அன்னையர்கள். சிசுவை சுமந்து காலச்சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தி அறுத்த புண்ணையும் பொருட்படுத்தாமல் பிள்ளை முகம் பார்த்து சிரித்து போகும் பெற்றவள். இவ்வுலகில் பெரியவள் தாய் அவள், தயை அவள், அன்னை அவள், அனைத்தும் அவள், அம்மா அவள். தன் பிள்ளையை மாரோடு அணைத்துக் கொண்டு போர்க்களத்தில் தன் நாட்டை காக்க போரிட்டால் வீரத்தாய் வேலுநாச்சி அன்று. படகு கவிழ்ந்த போதும் தன் பிள்ளையை மாரோடு அணைத்துக் கொண்டு இறந்து போனாள் வீரத்தாய் ஒருத்தி இன்று. அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.